முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஆட்சியின் மீதோ நிதிநிலை அறிக்கையின் மீதோ குறை சொல்ல முடியாதவர்கள் அரசு அதிகப்படியாக கடன் வாங்குகிறது என்று சொல்லி வருகிறார்கள். கடன் வாங்க தகுதியுள்ள அளவுக்கும் குறைவாகத்தான் வாங்கப்பட்டுள்ளது என்பதும், வாங்கும் கடன் ஆக்கப்பூர்வமானவைகளுக்கே செலவு செய்யப்படுகிறது என்பதும் தான் இதற்கான சரியான பதிலாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலம் அதன் மொத்த வருவாயில் 29.1 விழுக்காடு கடன் வாங்கலாம் என்பது 15வது நிதிக்குழு விதித்துள்ள கட்டுப்பாடாகும். அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாட்டின் கடன் என்பது அதன் மொத்த வருவாயில் 25.63 விழுக்காடு மட்டுமே. பிரதமராக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் கடன் தொகை 55 லட்சம் கோடியாகும். இன்று அவரது 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 181.74 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 3 மடங்கை விடவும் அதிகமாகிவிட்டது. இத்தகைய பாஜக தான் திமுக ஆட்சியை குற்றம் சொல்கிறது. கடன் தொகை அதிகமாகிவிட்டது என்று சொல்வது அதிமுகவும் பாஜகவும் தான். இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மிகச் சரியான பதிலை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லிவிட்டார். குற்றச்சாட்டு வைத்தவர்களால் எதிர்கேள்வி கேட்க முடியவில்லை என முரசொலி நாளேடு தெரிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை, அதாவது தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய பங்களிப்பு தொகை என 2.63 லட்சம் கோடி வராமல் உள்ளது. இது தமிழ்நாடு வாங்கும் கடனில் 32% ஆகும். இதனை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்காக நிலுவையில் உள்ள ரூபாய் 2200 கோடி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தர வேண்டிய 3000 கோடி என பல்வேறு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை தந்தால் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை மக்களின் வளர்ச்சிக்காக செய்ய தயாராக உள்ளோம். ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்திற்கு கருணை காட்டுவது போல, மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கருணை காட்டுவது போல தமிழ்நாட்டிற்கும் நிலுவைத் தொகையை கொடுத்து கருணை காட்டினால் நிதி நெருக்கடி தமிழ்நாடு அரசுக்கு இருக்காது. ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் மாநில அரசு அந்த திட்டங்களை சொந்த நிதியிலிருந்து செலவு செய்து வருகிறது என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லி இருக்கிறார் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமங்களை உண்டாக்குவதோடு மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் முடங்கும் சூழ்நிலையையும் உருவாக்கி உள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளி கொள்கை திட்டத்துக்கு பணம் கொடுப்பதையும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதையும் இணைத்தது ஒன்றிய பாஜக அரசு. மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் என்று பிளாக்மெயில் செய்தது ஒன்றிய அரசு. உன் பணமே வேண்டாம் என்று சொல்லி பிளாக்மெயில் அரசாங்கத்தை பீதியடைய வைத்தார் முதலமைச்சர் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. 3 இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்துள்ளது. மாநில அரசு கோரிய 37,906 கோடி ரூபாயில் 1% கூட இதுவரை தரப்படவில்லை. குடிநீர் திட்டமாக இருந்தாலும், வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் நிதி தருவது இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டவில்லை. இவ்வளவையும் மீறி போராடி கொண்டே ஆட்சி நடத்தி வருகிறார் முதலமைச்சர் அவர்கள். கடன் வாங்கி ஆட்சி நடத்தும் நிலைமையை உருவாக்கியதே ஒன்றிய பாஜக அரசுதான் என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. கடன் வாங்குவதை பற்றி பழனிசாமி பேசுவதுதான் நகைப்புக்குரியது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கடன் வளர்ச்சி 128 விழுக்காடாக ஆகியது. ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டின் கடன் 1,01,349 கோடி ஆகும். அவர் ஆட்சியில் இருந்த 2016ஆம் ஆண்டு வரையிலான கடன் என்பது 2,11,066 கோடி ரூபாய் ஆகும். 2017ஆம் ஆண்டு முதல் 2021 வரையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அவர் ஆட்சியை விட்டு இறங்கும்போது விட்டு சென்ற கடன் தொகை 4,80,300 கோடியாகும். இதனை வைத்துதான் பழனிசாமி ஆட்சியின் கடனின் வளர்ச்சி 128 விழுக்காடு என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கடன் வளர்ச்சியானது 108 விழுக்காடு இருந்தது. பழனிசாமி ஆட்சியில் கடன் வளர்ச்சியானது 128 விழுக்காடு ஆனது. இதனை 93 விழுக்காடாக குறைத்துள்ளது திமுக அரசு என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு எதிலாவது வளர்ந்துள்ளதா என்றால் இல்லை. ஆனால் 2021 முதல் தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. 2021ஆம் ஆண்டிலிருந்தே 8 அல்லது அதற்கு மேலான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தமிழ்நாடு கொண்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.21 பங்களிப்பை தமிழ்நாடு கொண்டுள்ளது. தனிநபர் வருமானம் தேசிய சராசரியாக 1.69 லட்சமாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2.78 லட்சமாக இருக்கிறது. இது தேசிய சராசரியை விட 1.64 மடங்கு அதிகம். இவையெல்லாம் தமிழ்நாடு அடைந்துள்ள வளர்ச்சிகளாகும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இதை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டின் நிதியானது அனைத்து வளர்ச்சிக்குமான முதலீடாகத்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளதே தவிர கடன் வாங்கி விரயம் செய்யப்படவில்லை. பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தான் செலவு செய்யப்படுகிறது. மகளிர் உரிமை தொகைக்காக இன்று தரப்படும் தொகையானது மகளிரின் சமூக பொருளாதார பங்களிப்பை அதிகரிக்கவே செய்கிறது. இவையும் ஒரு வகையில் வளர்ச்சி திட்டமே ஆகும். எனவே பொத்தாம் பொதுவாக கடன் வாங்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை விட்டுவிட்டு எதற்காக செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டும் என கூறி முரசொலி நாளேடு கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறது.